அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சிம்ம ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகளுக்கு இந்த 2025 மார்ச் மாதம் 29ஆம் நாள் சனி பகவான் பேச்சாகி ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமரப்போவதாலும் மற்றும் ராகு கேது பயிற்சிகள், குரு பயிற்சி, இந்த மிகப்பெரிய வருடாந்திர கிரக பயிற்சிகள் எல்லாம் சிம்ம ராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான சுப பலன்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அசுப பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது அதனுடைய கிரக சஞ்சாரங்களில் கொடுக்க வேண்டிய பலன்களை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அதை வாங்கி அனுபவிக்கக்கூடிய யோகிதை அப்படிங்கிறது நமக்கு ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசை தசாபத்திகள் முடிவு செய்யும். இவருக்கு அந்த பலன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத ஜென்ம ஜாதகத்தில் நடக்கிற தசை தசாபத்திகள் தான் முடிவு செய்யும். அது சுய ஜாதகத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். மற்றபடி இதில் பொதுவான பலன் தான் நம்ம இதில் சொல்ல போகிறோம். சிம்மராசி நண்பர்கள் அப்படிங்க எதுலேயுமே நான் ஒரு தனித்துவமாக இருக்கணும், ஒரு கௌரவம் அந்தஸ்தோடு வாழணும், எதையும் விட்டு கொடுக்கறது தான் விட்டு கொடுக்க முடியும், எல்லாத்தையும் விட்டு கொடுக்க முடியாது, ஒரு அனுசரணை அப்படிங்கிறது நிறைய இருக்கும். அதே மாதிரி ஈவு இரக்கம் அன்பு கருணை பாசம் அப்படிங்கிறதும் எந்த அளவுக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு இருக்கும், நிறையவே இருக்கும். ஒரு நல்ல குணம் மனம் அப்படிங்கிறது, இரக்க குணம் ரொம்ப அதிகமாக இருக்கும். பொதுவாகவே எல்லா விஷயங்கள்லையுமே சாதனைகள் புரிந்தாலும், எவ்வளோ பெரிய பவரில் இருந்தாலும், சில நேரங்களில் இந்த சிம்மராசி நண்பர்கள் ஒரு சாதாரண மனிதனால் கூட டக்குன்னு ஏமாற்றப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கெல்லாம் அவங்க வந்துடுவாங்க. ஆமாம், எங்கள் சிம்மராசி நண்பர்கள் டக்குன்னு ஏமாறக்கூடிய அமைப்பில் வந்துடுவாங்க. அந்த ஒரு குணம் அப்படிங்கிறது, அதனால் என்ன காரணம் அப்படின்னா, ரொம்ப இறக்க குணம் அதிகமாகிட்டே போகிறதுனால தான் அவங்க இந்த ஏமாற்றங்களையும் அவங்க சந்திக்க வேண்டியதாக ஆகிப்போயிடுது. அப்போது சிம்மராசியில் பிறந்து எப்படி வேணாலும் சாதனைகள் புரிவாங்க, எந்த துறையில் இருந்தாலும் ஒரு தனித்துவமாக இருப்பாங்க, ஒரு கம்பீரத்தோடு இருப்பாங்க, ஆளுமை பவர் எதிலுமே முதன்மையாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடியதாக இருந்தாலும், சில நேரங்களில் நாம் வாழ்க்கையில் சர்க்கிள்களை சந்திக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுறோம். அது ஏன் அப்படின்னு கேட்டால், யாரையுமே நம்ப மாட்டாங்க, ஆனால் நம்பிட்டாங்கன்னா முழுசாக நம்பிடுவாங்க. அது என்ன நடந்தாலும் சரி பரவாயில்ல அப்படிங்கிறது, அவங்க சொல்கிறதான் வேத வாக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு இந்த சிம்மராசி நண்பர்கள் தள்ளப்பட்டுருவாங்க. இப்போ எதிர்பாலினம் அப்படிங்கிறதுல ரொம்ப கவரப்படுவாங்க. எதிர்பாலினத்தில் ரொம்ப கவரப்படுவாங்க. என்னது, சிம்மராசி ஆண்களாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் அப்படிங்கிறது. இந்த திருமணத்திற்கு முன்பு இவங்களுக்கு காதல் வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக வந்துடும். மனமுவந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி காதலிப்பாங்க. அதே மாதிரி அந்த காதல் அப்படிங்கிற அமைப்பு கைகூடி வர்ற நேரத்தில் கட்டாயி போயிடும். ஆனால் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நான் என்ன வேணாலும் உனக்காக செய்வேன் அப்படின்னு சொல்லி துணிஞ்சு நிற்பாங்க. துணிஞ்சு நின்றுட்டு எல்லாத்தையும் செஞ்சிருவாங்க. ஆனால் வாழ்க்கையில் கரம் பிடிக்கிற நேரத்தில் அவங்களுடைய காதல் நிராகரிக்கப்பட்டு விடும். இதனால் ரொம்ப மன அழுத்தம், மன வேதனை, ஏன் சில நேரங்களில் சூசைட் பாயிண்ட்டு கூட போயிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க வேதனைகளை தாங்க முடியாத அளவுக்கு இருப்பாங்க. இப்படியாக இந்த விஷயத்தில் அவங்க இழப்பீடுகளும் சந்திச்சிருவாங்க. அதே மாதிரி வீட்டில் மனைவி மக்கள் மேலே, ஆண்களாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள், இப்படி வீட்டில் ரொம்ப பாச உணர்வுகள் அதிகமாக இருக்கும். எந்த அளவுக்கு பாசம் இருக்கும்னு நம்ம சொல்லவே முடியாது. அவ்வளவு தூரம் குடும்பத்தில் பாசமாக இருக்கக்கூடிய அமைப்பு. என்ன வேணாலும் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. அது கடன்பட்டு கூட அதை செஞ்சுருவாங்க. ஒரு கேட்காததை ஒன்று பையன் கேட்டுட்டான், பிள்ளை கேட்டுருச்சு, பொண்ணு கேட்டுருச்சு, மனைவி கேட்டுட்டா அப்படின்னு சொல்லி அதை வாங்கி கொடுக்கறதுக்காகவே அவங்க ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க வாயில் இல்லைன்ற வார்த்தை அவ்வளோ சீக்கிரம் வராது. யாராவது உதவி கேட்டுட்டாங்கன்னா, ஐயோ இல்லைன்னு சொல்லக்கூடாதே அப்படின்னு சொல்லி தான் தவிப்பாங்க. இப்போ டக்குன்னு ஒரு கெட்டான சூழ்நிலை, யாரோ ஒரு தர்மம் கேட்டுறாங்க, இவங்க ரோட்டில் போயிட்டுருக்க போது உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, பாக்கெட்டில் பார்ப்பாங்க, ஒரு காசு இருக்கோ இல்லையோ தெரியாது. சில நேரங்களில் அவங்களுக்கு அளவு தேவைக்கு வச்சுருந்தாலும், ஐயோ இதை கொடுத்துட்டா கூட பரவாயில்லன்னு தான் தோணுதே அப்படின்னு சொல்லி அதை கூட கொடுக்குறது தான் அவங்களுக்கு மனசு வரும். ஆனால் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வாயிலேருந்து சொல்கிறதுக்கு அந்த வார்த்தை உச்சரிப்பு அப்படிங்கிறது வரவே வராது. அப்பேற்பட்ட இரக்க குணம், தர்ம குணம் கொண்டவர்கள். அதனால் காலபுருஷனுக்கு 5வது வீடு பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு, மனதை பற்றி சொல்லக்கூடியது, அதிர்ஷ்டத்தை பற்றி சொல்லக்கூடிய இடங்கள், பூர்வீக சொத்துக்கள், புத்திர பாக்கியத்தை பற்றி சொல்லக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது இந்த 5ஆம் இடம். அதிபதி சூரியன்.
அப்போ இவ்வளவு பவர்மிக்க ஸ்தானம் அப்படிங்கிறது இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறனால இந்த 5ஆம் இடத்துக்கு அவ்வளோ வலிமை இருக்குது. அந்த சிம்ம ராசிக்கு இவ்வளோ பெரிய சக்தி உண்டு. ஆனால் வாழ்க்கையில் பல விதங்களிலும் நன்றாக வாழ வேண்டும் அப்படிங்கிற வைராக்கியம் இருந்தும் சில நேரங்களில் ஏமாற்றங்களை அதிகமாக சந்திக்கிறதுனால இவங்க வாழ்க்கையில் விரக்தி மனப்பான்மைக்கு வந்துடுவாங்க. பொதுவாக இப்போ சிம்ம ராசி சிம்ம லக்னமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு அந்த களத்திரஸ்தானம் நேர கும்பம் அப்படிங்கிறது வரும். இந்த இடத்துல இவங்களுக்கு சனி பகவான் ஆப்போசிட்டாக வர்றதுனால இந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது, கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது மிகப்பெரிய எதிரும் புதிருமாகவே சில பேருக்கு போய்கிட்டு இருக்கும். சமாளிக்கவே முடியாது. இவர் ஒன்று சொன்னால் மனைவி ஒன்று சொல்லுவாங்க, மனைவி ஒன்று சொன்னால் இவர் ஒன்று சொல்லுவாங்க. ஒரு சமரசம் பண்ணி போகிறதுக்குள்ளே போதும் ஆகும். ஜஸ்ட் இவங்க ஒரு வேலைக்கு போயிட்டு வராங்க அப்படின்னு சொன்னால் எல்லாரும் மேலே முடிஞ்சு நேராக வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி ஆசையாக கிளம்பிடுவாங்க. இந்த சிம்மராசி நண்பர்களை பார்த்தா கொஞ்சம் நேரம் கழித்து கூட போகலாமா அப்படின்னு சொல்லி தோணுது. அப்படி கூட அவங்க மனசில் யோசனை பண்ணிட்டு லேட்டாக போனால் என்ன அப்படின்னு எல்லாம் தோணும். ஏன்னா அங்கே போனால் ஏதாவது ஒரு 7:30 வந்துடும், ஏதாவது ஒன்று பேசுவாங்க, எடுப்பாங்க, சண்டை வந்துடும் அப்படின்னு சொல்லி சில பேருடைய வாழ்க்கையில் போயிட்டுருக்கும். இப்படியான சில விஷயங்களும் இருக்கும். அதே மாதிரி இந்த கடன் சம்மந்தப்பட்ட விவகாரங்களை அவங்க சீக்கிரமாக சிக்கிடுவாங்க. அப்படி சிக்கிட்டாங்கன்னா அதிலேருந்து மீண்டு வெளியில் வர்றதுக்குள்ளே போதும் ஆயிடும். இதுலேயும் தாராளமாக இவங்க கடனில் சிக்கிடுவாங்க. எதுக்குன்னா தன்னுடைய தேவைகளை விட தன்னை சார்ந்தவர்களுக்கு அதிகமான தேவைகளை பூர்த்தி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆழமாக இறங்கிடுவாங்க. குடும்ப உறவுகளுக்காக செஞ்சு கடன் படக்கூடிய அமைப்பில் எல்லாம் இவங்க வந்துடுவாங்க. அதாவது தேவை அப்படிங்கிறது ஒரு பங்குன்னா தேவைக்கு மேலே ஒரு பங்கு எச்சா செலவழிக்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு வந்துடும். இதனாலேயே இவங்களுக்கு அந்த பொருளாதார விஷயங்களும் ரொம்ப பின்னடைவை கொடுத்துரும். இப்படியான நிறைய விஷயங்களில் சிம்மராசி நண்பர்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு சில பேருக்கு உண்டு. தான தர்மங்கள் பண்ணுறதுலையும் சிறப்பான அமைப்பு கொண்டவங்க. ஏதோ இருக்குது நமக்கும் வச்சுட்டு இன்னொருத்தருக்கும் தன்னை நாடி வந்தவருக்கும் உதவி செஞ்சு வாழணும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை அப்படிங்கிறது, பெருந்தன்மை அப்படிங்கிறது இந்த சிம்மராசி நண்பர்கள் சகோதரர்கிட்ட அதிகமாக இருக்கும். அதனால் எந்த சூழ்நிலையிலையும் யாரையும் ஏமாற்றி பிழைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு வரவே வராது. அது எவ்வளோ பெரிய உயர்வான இடத்துல இருந்தாலும் அது ஒரு இரக்க குணத்தோடையே தான் வாழ்வாங்களே தவிர ஒருத்தவங்களை அடித்து பிடுங்கி வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு வரவே வராது. இவங்களை பொறுத்த மட்டும் ஒருத்தருக்கு கொடுத்து வாழணும், ஒருத்தருக்கு உதவி செஞ்சு வாழணும், மற்றவங்களை வாழ வச்சு வாழணும் அப்படிங்கிற எண்ணம் நிறையவே இருக்கும். அதனால் இந்த சிம்மராசி நண்பர்கள் உங்ககிட்ட யாராவது ஒரு உதவி கேட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் கை காலு படுற பாடு இருக்குத எப்படியாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக ஓடுவீங்க. உங்களால் செய்ய முடியாட்டியும் மற்ற யாராவது ஒரு ஆளை வச்சு கூட அவங்களுக்கு அந்த ஹெல்ப்பை பண்ணி ஆகணும் அப்படிங்கிற வைராக்கியம் அதிகமாக வந்துடும். அந்த மாதிரி போகக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு குணநலங்கள் இருக்கும். சிறப்பு மிக்க நண்பர்கள் இந்த சிம்மராசி நண்பர்கள், சகோதரிகள். இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கும் அப்படின்னு பொதுவாகவே கண்டக சனி பெரிய பிரச்சனை கொடுத்துருக்கும். அஷ்டம சனி பிரச்சனையை கொடுக்கும். அசையாத சொத்துக்களில் கை வைக்க சொல்லும். அதை விற்றா தான் ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியும் மாதிரியான ஒரு அமைப்பு வந்துடும். எந்த வேலையில் இருந்தாலும் வேலையை தக்க வைக்கிறதுக்காக கடுமையாக போராட வேண்டிய கட்டாயம் வந்துடும். சில பேருக்கு இப்போயே பார்த்தீங்கன்னு சொன்னால் பதவிக்கு தான் ஆபத்து வரும். அவங்கள ஒருத்தர் கிளப்புறதுக்கு பார்த்துக்கிட்டு இருப்பார். கூட இருக்கவங்கள கிளப்ப வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ தான் நீதியாக நேர்மையாக உழைச்சாலும் அந்த இடத்துல நிலச்சி நிற்க முடியாத அளவுக்கு ஒர்க் ப்ரெஷரை கொடுத்து அந்த வேலையை விட்டு நீங்களே போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி விட்டுருவாங்க. ஆனால் உங்களுக்கு போகிறதுக்கும் மனசு வராதுன்னா இங்கே இருக்கிற டார்ச்சருக்கு போய்த்தான் ஆகணும் அப்படிங்கிற நிலைமைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. இந்த ஒரு காரணத்தினால சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த இடத்துல ஒரு கௌரவ குறைச்சல், மன உளைச்சல் அப்படிங்கிறதால நிறைய ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அஷ்டம சனியில் உண்டு. அது மட்டும் அல்லாமல் அதாவது நமக்கான தேவைகளை பூர்த்தி பண்ண ஓடுகின்ற பொழுது அதில் சில நேரங்களில் பின்னடைவுகள் தான் ஏற்படும். வருமான இழப்பீடுகள், வேலையே சிறப்பு அமையலைன்னா வருமானம் எப்படி வரும், அந்த மாதிரி ஒரு அமைப்பு சிக்கலில் போயிடும். இந்த நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த கடன் சம்மந்தப்பட்ட விவகாரங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு எப்படினாலும் என் பணத்தை கட்டி வையே, வேறு வழியே இல்லை, நான் கொடுத்தா தான் இந்த இடத்த விட்டு போவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியாக சில பேர் கிடுக்குப்பிடி போடுவாங்க. இவருக்கு என்ன பண்ணுறேன்னே புரியாது. அப்படியே ஒரு இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் இந்த சனி பகவான் வீட்டிலேருந்து கொடுத்துருவார். கௌரவ குறைச்சல், அவமானம், அசிங்கங்கள் இதெல்லாம் கட்டாயம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருப்பார். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சிம்மராசி நண்பர்கள் பார்த்து கவனமாக பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். மற்றபடி ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான
பலனை தருமா அப்படின்னு கேட்டால், இப்போ பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் கேது வந்துடுவார். அவர் நேரம் 7ஆம் இடத்துல ராகு இருப்பார். இப்பயும் பாருங்கள், கடந்த காலத்தில் சனி தான் 7ல் இருந்து பிரச்சனை கொடுத்தாரு. இப்போ ராகு 7ல் வந்துடுவார். இங்கே இடத்துல என்ன நடக்கும்? யாரை நம்பினாலும் பிரம்மாண்டமாக நம்பி மோசம் போகக்கூடிய அமைப்பு வந்துடும். அப்போ இந்த இடத்துல ராகு பேச்சு நமக்கு என்ன செய்யுது பார்த்தீங்களா, ஒரு சில பிரச்சனைகளை தான் கொடுக்குது. இந்த ராசியில் கேது பண்ண எதில் ஒரு முடிவு தெளிவான முடிவே எடுக்க முடியாது. ஒன்று முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி குழப்பம் வரும், இல்லை எடுத்ததுக்கப்புறம் குழம்பும். ஒரு நிலையான மனப்பக்குவம் அப்படிங்கிறது வராது. இப்படி மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும்னா, பொறுமை நிதானம் அவசியம் அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். எதை செய்தாலும் பொறுமை வேண்டும், எதை செய்தாலும் கவனம் வேண்டும். கவனம் இல்லை என்றால் கண்டிப்பாக கௌரவ குறைச்சல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளுக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம். அதனால் குடும்பத்திலும் சரி, வெளியிலும் சரி, வேலையிலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையிலையும், ஒரு பயணத்திலும் சரி, குடுக்கல் வாங்கலும் சரி, புரியுதுங்களா, இப்படி எல்லா விஷயங்கள்லுமே உறவுகளிடத்திலும் சரி விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிற அமைப்பு கண்டிப்பாக இருக்குது. இந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனத்துடன் கையாளணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. அசையாத சொத்துக்கள் இந்த நேரத்தில் வாங்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் நமக்கு எடுபடாத விஷயம். அதனால் ஒட்டுமொத்தத்துக்கு சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் என்ன பதில் சொல்லுது அப்படின்னு கேட்டால், இதோ இருக்கிறத வச்சு கரெக்டாக பயணிச்சிடணும், அகலக்கால் வச்சிடக்கூடாது, புதியதாக தொழில் தொடங்குற அதை செய்கிறேன்னு செய்யாமல் இருக்கிற வேலையை தக்க வச்சு, இருக்கிற வருமானத்தை வச்சு ஒரு 2.5 வருஷ காலம் கட்டாயம் ஓட்டித்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற விதியில் நம்ம பயணிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. புரியுங்களா? இந்த இடத்துல குரு பகவானும் அவர் லாபஸ்தானத்துக்கு வருவார். லாபத்தில் குரு இருந்தால் சிறப்பு கிடைக்குமா? கட்டாயம் ஒரு நல்லதொரு அமைப்பு தான். ஏதோ சனியும் கஷ்டத்தை கொடுத்தாலும், ராகு கேதுக்களும் கஷ்டத்தை கொடுத்தாலும், குரு பகவான் மட்டுமே நமக்கு ஒரு நல்ல வழியை காட்ட போகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசுவாசப்படுத்தி ஒரு நம்பிக்கையோடு பயணிக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு. இப்போ அவர் 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பார். டக்குன்னு உங்களுக்கு முயற்சிகள் வெற்றி பெறும் அப்படிங்கிறதான். அப்போ குரு பக்கபலமாக இருப்பார். குரு ரொம்ப ரொம்ப பக்கபலமாக இருப்பார். அதனால் பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் அவர் 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்ப்பார். சிறப்பான பலன். 5ஆம் இடம் வலுப்பெறுது, பூர்வீக புண்ணியஸ்தானம் அப்படிங்கிறனால நீண்ட நாட்களாக குழந்தை பேருக்காக காத்திருக்கிறவங்க, கல்யாண வாய்ப்புகளுக்காக காத்திருக்கிறவங்க, அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கு காத்து கிடக்கிறவங்க, ஒரு உயர் பதவிகளுக்கு காத்து கிடக்கிறவங்க, ஒரு ப்ரொமோஷனுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்படியான நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் சப்போர்ட்டிங்காக இருக்கும். அதில் நம்ம தைரியமாக இருக்கலாம். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் 9ஆம் பார்வையாக 7ல் இருக்கக்கூடிய ராகுவை தான் பார்ப்பார். நல்ல விஷயம்தான். ராகு கெடுதலை கொடுத்தாலும் குருவனுடைய பார்வையில் இருக்கிறனால சில விஷயங்கள் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் நண்பர்கள் மத்தியில், உறவுகள் மத்தியில் கொஞ்சம் நமக்கு ஒரு ஆசுவாசம் அப்படிங்கிறது. அதிகமான கெடுதல்கள் வராத அளவுக்கு. என்ன, இந்த காலகட்டத்தில் யாரையும் நம்பி ஜாமீன் போடுறது, பணம் வாங்கி கொடுக்குறது, அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு போய் நம்ம தலையை கொடுக்குறது, ஒரு சண்டை சத்தம் நடந்துகிட்டு இருக்கும், நம்ம போய் அந்த விலைக்கு விட போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம தலை உருள்றது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துடும். அதனால் சிம்மராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். புரியுதுங்களா? பட்ட இடத்துலையே பட்டுக்கிட்டு இருக்குது அப்படி தான் சொல்ல முடியும். சிம்மராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. தீரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது மாற மாட்டேங்குது. அப்போ இது மாறணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் நம்ம கொஞ்சம் காலம் சிரமங்களை சந்தித்து தான் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். அப்போ இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது 8ல் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக 2.5 வருஷ காலம் அப்படிங்கிறது கடந்து தான் ஆக வேண்டும். 2027க்கு மேலே தான் அவர் கொஞ்சம் கொஞ்சம் அடுத்தடுத்து மாற்றங்களை கொடுப்பார். 9, 10, 11க்கு போகிறபோது தான் ஒரு நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது நிகழும். மற்றபடி ஒரு மீடியமான பலன் தான் இருக்குமே தவிர கையஸ்ட்டாக கொண்டு போய் உட்கார வைக்கிற அளவுக்கு இந்த வருஷங்கள் 25, 26, 27 இருக்காது. ஏதோ இருக்கிறத வச்சு கரெக்டாக பயணிச்சுக்கணும், சிக்கனமாக இருக்கணும், கிடைக்கிற வேலையை தக்க வச்சு போய்க்கணும். இது செய்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகிறது, வேலை தேடி அலைகிறது, இப்படியான வேலைகள்லாம் செய்யக்கூடாது. தொழில் முதலீடாக கால் வைக்கக்கூடாது. இப்படியான பயணங்கள் போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் சிறப்பாக இருக்கும். அதேமாதிரி புதுசாக அதை வாங்குற இதை வாங்குறேன் அப்படின்னு சொல்லி ஆடம்பரமாக யோசிக்கவும் கூடாது. அங்கேயும் நமக்கு ஆபத்து தான். எதிர்பாலினம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக பயணிக்கணும் அப்படிங்கிறது தான். நட்பு வட்டாரங்களை அளவாக வச்சுக்கிறணும். ஏன்னா அஷ்டம சனி கட்டாயம் ஏதாவது ஒரு வழியில் பிரச்சனையை கொடுக்காம விடவே விடாது அப்படிங்கிறது தான். அதனால் சிம்மராசி நண்பர்கள் வாழ்க்கையில் இந்த அஷ்டம சனி காலத்தில் மிகுந்த கவனத்துடன் பயணிக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான விஷயம். சனி பகவானை தரிசனம் பண்ணுங்கள், ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணுங்கள், துர்காதேவி அம்மனுக்கு பூஜை பண்ணுங்கள், சிறப்பான பலன் கிடைக்கும். புரியுதுங்களா?
மற்றும் ஒரு நல்ல பதிவு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.